ஹாய் வணக்கம். இது வந்து ஒரு 3 நாளைக்கு தேவையான அளவு மாவு தான் நான் இன்றைக்கி அளவு சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் நான் வீடியோவில் நான் ஒரு நாள் அளவும் சொல்லியிருப்பேன். நம்ம 2 நாள் தேவைக்கு, ஒரு நாள் தேவைக்கு எல்லா அளவுமே சொல்லியிருப்பேன். அடிக்கடிக்கு அரைக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் தேவையான மாவு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது 3-4 டேஸ்க்கே வரும். இது நம்ம 6 டம்ளர் நீட்டு அரிசி அளந்து எடுத்துக்க போகிறோம். ரேஷன் நீட்டு அரிசி தான் 6 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். இதோட பாருங்கள் பச்சை அரிசி எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் 6 டம்ளர் தான் சேர்க்க போகிறோம். சம அளவு தான். இப்போது இதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி ஊற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் வெந்தயம் காட்டுறேன் பாருங்கள். நான் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம் தான் எடுத்திருக்கேன். இதோட அரிசியும் காட்டுறேன் பாருங்கள். இது இப்போ சுத்தமாக கழுவி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த முதல் தண்ணியை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியை கழுவி நீங்கள் சிங்கில் ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு நம்ம செடிக்கு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மாடுக்கு அந்த மாதிரி வைக்கலாம். நீங்கள் இந்த தண்ணியை கழுவி பாருங்கள். இது நம்ம ஒரு 5-6 தண்ணியில் நம்ம கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் வெந்தயம் ஊற போட்டேன். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற போட்டிருக்கேன். அவ்வளோதான். உளுத்தம்பருப்பு மட்டும் அளவு மட்டும் காட்டுறேன். இது நான் அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி தான் ஊற வைப்பேன். நான் எந்த டம்ளர் அரிசி அளந்தனோ அந்த டம்ளர்லேயே நான் உளுத்தம்பருப்பு அளந்துருக்கேன். இப்போ பாருங்கள் நான் வெந்தயம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உளுந்து சேர்க்குறேன். நம்ம உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அரைச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு மட்டும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அரைக்க வேண்டாம். இப்போ அந்த பதத்துக்கு நம்மளுக்கு உளுத்தம்பருப்பு வரணும். இதை அரைச்சி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அரிசியும் உளுத்தம்பருப்பும் எனக்கு ஒரு கிண்ணம் அளவுக்கும் ஒரு தூக்கு அளவுக்குமே எனக்கு மாவு கிடச்சிருந்தது. நான் கரண்டி போட்டு தான் மாவு போடுவேன். கரண்டி போட்டு தான் எடுப்பேன். எனக்கு கையில் கலந்து வைக்க மாட்டேன். ஏன்னா சீக்கிரமாக புளிச்சிடும் எனக்கு. அதனால் நான் கையில் கலந்து வைக்க மாட்டேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 4 டேஸ் புளிக்காமே சூப்பராக இருக்கும். அது கரண்டியை போட்டு எடுக்க ஆட்டம் வராதவங்க நாங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டாம். ஏன்னா டக்குன்னு கரண்டி நம்மளுக்கு அது மிஸ் ஆகும். எனக்கு அது பழகிடுச்சு. நான் கை போட்டு நான் கலக்கவே மாட்டேன். அரைக்கும் போதும் கரண்டி தான் போடுவேன், எடுக்கும் போதும் கரண்டி தான் போடுவேன். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் பாருங்கள். எல்லா தட்டிலையும் இட்லி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இதில் சோடா மாவோ அவல் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ பாருங்கள் எல்லா தட்டுக்கும் இட்லி ஊற்றி முடிச்சாச்சு. வெந்தயம், அரிசி, உளுத்தம்பருப்பு இது 3 தான் நான் சேர்த்துருக்கேன். நான் அரைக்கிற மாவு எனக்கு பொங்கியும் வராது, பொங்கி ஊற்றவும் ஊற்றாது. கரெக்டான பதத்துக்கு இருக்கும். இங்கே பாருங்கள். அப்படி இருக்கும்போதே நல்லா வந்திருக்கு பாருங்கள். இட்லி எப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்குது பாருங்கள். நம்ம ஊற்றுனது மாவு கம்மியாக தான் ஊற்றணும். இட்லி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக இட்லி சூப்பராகவே வரும். நீங்கள் அளவுகள் கரெக்டாக போட்டிங்கன்னா இட்லி எப்போவுமே நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் முன்னாடி கூட ஊற போட்டுக்கோங்க. ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. நான் அரிசியுமே ஊறப்பட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுவேன். நான் நல்லா சில்லுன்னு தான் கிரைண்டரில் போட்டு அரைப்பேன். அதனால் எனக்கு மாவும் ஹீட் ஆகாது. அதேமாதிரி நான் கரண்டியில் எடுக்கிறதுனால நான் கை போட்டு கரைக்கவும் மாட்டேன். நான் இது ஃபுல்லாக தான் எடுத்து வச்சது நேற்று. அந்த அளவுக்கு எனக்கு புளிச்சு வரல. இங்கே பாருங்கள். பக்கத்துலேயும் ஒரு கிண்ணம் மாவு இருக்குது. இது நிறைய நான் அளவுகள் போட்டதுனால தான் நான் பெரிய டம்ளரில் தான் போட்டிருந்தேன். 6 டம்ளர் புழுங்கலரிசி, 6 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, ஒரு பெரிய ஸ்பூனில் நம்மளுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம். இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்களும் இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.